வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரும் 8ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு. டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று கோவை வருகை. சூலூர் விமானப்படை தளத்திற்கு நாளை கொடி அங்கீகாரம் வழங்கி கௌரவிக்கிறார். அதிமுக கூட்டணியை ஆட்டவோ அசைக்கவோ திமுகவால் முடியாது என ஓபிஎஸ் உறுதி. கட்சியையும் சின்னத்தையும் தினகரனால் எந்த காலத்திலும் கைப்பற்ற முடியாது என திட்டவட்டம். ஆளும் கட்சி பையை நிரப்ப ஏழைகள் வயிற்றில் அடிப்பதா என மு.க. ஸ்டாலின் கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணியை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என கனிமொழி ஆவேசம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரும் 8ஆம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது நாடாளுமன்ற தேர்தலில் 282 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்த பாஜக ஆட்சியின் பதவிக்காலம் வரும் மே மாதம் 26ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து 17வது நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தேர்தலை எத்தனை கட்டங்களாக நடத்துவது, பாதுகாப்பு ஏற்பாடுகளை எந்த வகையில் செய்வது என்பன தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளின் கூட்டமும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக டெல்லியில் தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கோவை வருகை ஒட்டி மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 3 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். இதற்காக அவர் இன்று பிற்பகல் விமானப்படை விமானம் மூலம் டெல்லியில் இருந்து கோவை வருகிறார். அவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்கிறார்கள். கோவை விமான நிலையத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கார் மூலம் கோவை ரேஸ்கோர்ஸில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகைக்கு ஜனாதிபதி செல்கிறார். மாலையில் முக்கிய பிரமுகர்களை சந்தித்த பின்னர் இரவில் விருந்தினர் மாளிகையில் தங்குகிறார். திங்கட்கிழமை காலை சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் கோவை அடுத்த வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்கிறார். மேலும் 112 அடி உயரமுள்ள ஆதியோகி சிலை வளாகத்தில் செய்யப்பட்டுள்ள ஒளி காட்சியை ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கிறார். பின்னர் செவ்வாய்க்கிழமை காலை விமானப்படை விமானம் மூலம் டெல்லி திரும்புகிறார். ஜனாதிபதியின் வருகை ஒட்டி மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திமுக எவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்தாலும் அதிமுக கூட்டணியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் பழங்காநத்தம் பகுதியில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் பேசிய ஓ பன்னீர்செல்வம், தமிழகத்தில் 28 ஆண்டு காலமாக தொடர்ந்து கட்சியை நன்றாகவும் பலமுறை ஆட்சியை நன்றாகவும் நடத்தும் ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என தெரிவித்தார். டிடிவி தினகரன் அதிமுக ஆட்சியை ஒரு மாதத்தில் கலைத்து விடுவேன் என சொல்லி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எனவும் விமர்சித்துள்ளார். அதிமுக அரசின் நலத்திட்டங்கள் மு.க. ஸ்டாலின் மற்றும் டிடிவி தினகரனுக்கு வயிற்றில் புலியை கரைப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காவிரி தீர்ப்பு, முல்லைப்பெரியாறு தீர்ப்பு போன்றவை ஜெயலலிதாவால் பெறப்பட்டது. ஆனால் அந்த பிரச்சினைகள் பரபரப்பாக இருக்கும் போது மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றும் கூறினார். திமுக எவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்தாலும் தங்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 39 இடங்களை போட்டிட்டு 37 இடங்களை வென்ற வரலாறு அம்மா அவர்கள் உருவாக்கி இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தினார்கள். ஸ்டாலின் ஓடி கைதி
இருக்கு, இவரே அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு இது என்னாச்சு? அவரோடு சேரலாம்ங்கிற ஒரு சில என்ன தெரிஞ்ச வடநாட்டு கட்சியார் என்னடா இருவருக்குள்ள தமிழ்நாட்டை போட்டு விட்டாங்க. ராகுல் காந்தி வீட்டில் உட்காந்து தலையில் அடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சேவனேன்னு போனேன். நான் சொன்னேன்னா பிரதமராக போயிருந்தது என் கையெழுத்து காலத்துக்கு மேலே காட்சி விட்டு இப்போ மிகப்பெரிய எதிர்ப்பு அதுல இருந்து டவுன் ஆகி போச்சு. உடைச்சு அவங்க கதை. ஆளும் கட்சிக்காரர்கள் பையை நிரப்ப ஏழை மக்கள் வயிற்றில் அடிப்பதா என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டரில் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் தத்தளிக்கும் நேரத்தில் தேர்தலுக்காக ஏழை குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் பயன் பெறுவதோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவான வசதியானவர்கள் என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின் இந்த விதி மீறல்கள் ஆதாரத்தோடு வெளிவருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஏழைகளுக்காக அறிவிக்கப்பட்ட 2000 ரூபாய் பணத்தை விதிமீறி ஆளுங்கட்சிக்கு ஆதரவான வசதியானவர்களுக்கு வழங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என மக்கள் காத்து கிடப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் தெருவில் இறங்கி போராடினால்தான் அரசு அவர்களுடைய கருத்தை கேட்கும் நிலை இருப்பதாக கூறினார். அதிமுக பாஜக கூட்டணியை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று கூறிய கனிமொழி அப்போதுதான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும் என்றும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி எப்போது தமிழகத்தை விட்டு அகலும், ஒரு நல்லாட்சி பிறக்கும், திமுக ஆட்சிக்கு வரும், அப்போது ஸ்டாலின் முதல்வராக வருவார் என மக்கள் காத்து கிடப்பதாகவும் கனிமொழி கூறினார். தமிழ்நாட்டில் யார் எடுத்தாலும் போராடினாதான் அவங்க என்ன கருத்தை சொல்றாங்கன்னு கூட இந்த அரசாங்கம் கேட்கணும்னா தெருவுல வந்து போராட வேண்டிய அவசியம். எல்லாத்துக்கும் போராட்டம். மோடியோட எந்த உடைய தேர்தல் வாக்குறுதியும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. எடப்பாடி எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால இந்த 2 பேருடைய கூட்டணியையும் நாம் விரட்ட வேண்டும். ஒரு நல்லாட்சி பிறக்கும், திமுக ஆட்சிக்கு வரும், அண்ணன் தளபதி அவர்கள் முதல்வராகார் என்று மக்கள் காத்து கிடக்கிறார்கள். மத்திய அரசின் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் பாஜக அரசின் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையிலும் மீண்டும் பிரதமர் மோடி தலைமையில் நல்லாட்சி மலர வேண்டும் என்ற நோக்கிலும் அக்கட்சியின் தொழிற்பிரிவு சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போட்டியில் கலந்து கொண்டவர்கள் மீண்டும் மோடி என எழுதப்பட்ட பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி மாரத்தான் போட்டியில் ஓடினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சாதனைகளை வெளிப்படுத்துகிற விதமாகவும் பாரத தேசத்தின் ஒற்றுமைக்காக இந்திய பேரரசு எடுத்து வருகிற முயற்சிகளை, எடுத்து வருகிற திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை எல்லாம் முன்வைத்து பாரத பிரதமராக மீண்டும் மேதகு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர வேண்டும் என்பதற்காக ரன் பார் மோடி என்கிற இந்த நிகழ்வின் மூலமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து தமிழகம் எங்கும் நடப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் கொறடா கையை வெட்டுவோம் என்று கூறி அருந்தாங்கிய எம்எல்ஏ ரத்ன சபாபதிக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவை தரம் தாழ்ந்து பேசி வருவதால் தினகரனுக்கு பதிலடி கொடுத்து வருவதாக தெரிவித்தார். சபாநாயகர் தனபால் இந்த இயக்கத்தை மானம் காத்த மாவீரர், அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்பதால் கையை வெட்டுவோம் என மிரட்டினால் அதற்கு பயந்து விடுவோமா என்று கூறிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, எத்தனை கையை வெட்டுவாய், உன் கையை வெட்ட எவ்வளவு நேரம் ஆகும், எவனுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என ஆவேசமாக கூறினார். ரத்ன சபாபதியின் திமிர்த்தனமான பேச்சுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் பதில் கிடைக்கும் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். ரொம்ப எங்களுடைய முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ கட்சி நிர்வாகிகளையோ ரொம்ப தரம் தாழ்த்தி பேசிட்டு இருக்காரு டிடிவி. ஒன்று அண்ணாதிமுக அவர் கொடுக்குற மரியாதை வேண்டாம், சரி எதுக்கு நம்ம யாரையும் முன்படுத்த வேண்டாம், நம்மகிட்ட உழைச்சவங்க அங்கே இருக்காங்கன்னு நினச்சி நாங்கள் பேசாமல் இருந்தோம். அதுவே எங்களுடைய பலகீனமாக நினைச்சா நாங்கள் சரியான பதிலடி கொடுத்தாலும். சபாநாயகர் தனபால் இந்த இயக்கத்தினுடைய மானங்காத்த மாவீரன் தனபால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருக்காக கையை வெட்டுன்னு சொல்லி மிரட்டினா இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயந்துருமா?
அதிமுக யாரும் பயப்பட மாட்டாங்க. கை எத்தனை கையை வெட்டிடுவீங்க? உன் கையை வெட்ட எவ்வளோ நேரம் ஆயிரும்? அதெல்லாம் எவனுக்கு நாங்கள் பயந்தெல்லாம் கிடையாது. சபாநாயகர் கையவோ கொரோனா கையை வெட்ட முடியுமோ? அவ்வளோ அதிகாரமான குறுக்கு திமுறான பேச்சுக்கு விடை, சரியான பதில் ஆட்சி நீ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் கிடைக்கும். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தேமுதிக கட்சி நிர்வாகிகளுடன் விஜயகாந்த் 2வது நாளாக ஆலோசனையில் ஈடுபட்டதால் கூட்டணி குறித்து இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளது. தேமுதிக அதிமுக இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுணக்கம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்த கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சுதீஷ், பார்த்தசாரதி, இளங்கோவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. தேமுதிகவுக்கு தமிழகம் முழுவதும் குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகள் இருப்பதால் எப்படியாவது அதிமுக கூட்டணியில் சேர்ந்துவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா மேலிடம் விரும்புகிறது. இதனிடையே அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவை சீட்டு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்சி நிர்வாகிகளுடன் 2வது நாளாக விஜயகாந்த் ஆலோசித்து வருவதால் 2வது கூட்டணி உறுதியாகுமா என்பது தேமுதிக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு இன்று கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக, பாமக, புதிய தமிழகம் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும், திமுக தலைமையில் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், கொங்கு இளைஞர் பேரவை உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன. 2 கட்சிகளிலும் கூட்டணி உறுதியானதால் கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு இன்று மாலை சுமார் 11 மணி அளவில் அண்ணா அறிவாலயம் வருமாறு திமுக தரப்பில் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் அறிவாலயம் சென்று தொகுதி உடன்பாடு செய்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் தனியார் பொறியியல் கல்லூரிகளின் கல்வி கட்டணத்தை 10% உயர்த்த முடிவு செய்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜி.டி. தேவகவுடா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் இயங்கும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் வழங்கப்படும் பாடங்களுக்கான கல்வி கட்டணத்தை உயர்த்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜி.டி. தேவகவுடா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.டி. தேவகவுடா 2019-2020 ஆண்டுக்கான கல்வியாண்டில் தனியார் பொறியியல் கல்லூரிகளின் கல்வி கட்டணத்தை 25% உயர்த்த அதன் நிர்வாகங்கள் கோரிக்கை முன்வைத்தன. இதற்கு மாநில அரசு கடும் எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணமாக கல்வி கட்டணத்தை 10% மட்டும் உயர்த்த முதலமைச்சர் குமாரசாமி ஒப்புதல் அளித்தார் என கூறினார். மாநிலம் முழுவதும் 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் மற்றும் கல்லூரிகளை நடத்துவதற்கான செலவை கருத்தில் கொண்டு கட்டண உயர்வுக்கு அரசு ஒப்புதல் அளித்ததாகவும் தேவகவுடா தெரிவித்தார். மேலும் அரசு பொறியியல் கல்லூரிகளில் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தல் மூலம் பிரதமராக விரும்பவில்லை எனவும் பிரதமரை உருவாக்கத்தான் விரும்புகிறேன் என சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையிலே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவருமான அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான நலத்திட்டங்களை எதுவும் செய்யவில்லை. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் மட்டுமே மோடி ஆட்சி செய்தார் என குற்றம் சாட்டினார். பாஜகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி புதிய மதசார்பற்ற அரசை அமைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டு வருவதாக அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். மேலும் பிரதமர் பதவிக்கு தாம் போட்டியிடவில்லை என்றும் புதிய பிரதமரை உருவாக்க விரும்புவதாகவும் அகிலேஷ் யாதவ் கூறினார். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கத்தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணி அமைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் அமேதி தொகுதியில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். அங்கு பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து துப்பாக்கி குண்டுகள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி அமேதியில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கௌர்வா என்ற இடத்தில் AK-47 ரக துப்பாக்கிக்கான குண்டுகள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி திட்டப்பணிகளை இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். கௌரங்கஞ்சில் உள்ள கௌஹர் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டில் மத்தியில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அமேதி மக்களவைத் தொகுதிக்கு பிரதமர் மோடி செல்வது இது முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே திருப்பதி திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய தேவஸ்தானம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திர மாநிலம் திருமலையில் உள்ள வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் தரிசனம் செய்வதற்காக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கே உடன் நேற்று திருமலை வந்தடைந்தார். ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆந்திர மாநில அமைச்சர் அமர்நாத் ரெட்டி மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரவு விருந்தினர் மாளிகையில் தங்கி இருக்கும் விக்ரமசிங்கே தம்பதியர் இன்று கோவிலில் வெங்கடாச்சலபதியை வழிபாடு செய்கின்றனர். இலங்கை பிரதமரின் வருகை ஒட்டி திருப்பதி மற்றும் திருமலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கஜா புயலால் சீர்குலைந்த இயற்கை மீட்டெடுக்கும் விதமாக புதுக்கோட்டையில் 3 மடங்கு மரக்கன்று நடும் நிகழ்ச்சியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற மரக்கன்று நடும் நிகழ்ச்சியை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர். பின்னர் அந்நிகழ்ச்சியில் பேசிய விஜயபாஸ்கர் கஜா புயல் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க எடுக்கப்பட்ட தமிழக அரசின் போர்க்கால நடவடிக்கையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை விரைவாக திரும்பியது. அதுபோல இயற்கை மீட்டெடுக்கும் விதமாக 2 மடங்கு மரக்கன்று நடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3 மடங்கு மரக்கன்று நடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மாபெரும் மெகா கூட்டணி அமைத்து அதிமுக வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பல லட்சம் மரங்கள் விழுந்த இந்த மாவட்டத்தில் உடனடியாக அந்த மரங்களுக்கு பதிலாக அப்பொழுதே நாங்கள் அறிவித்தோம். ஒவ்வொரு மரத்திற்கும் 2 மடங்கு மரங்கள் வீழ்ந்த ஒவ்வொரு மரங்களுக்கும் இணையாக 2 மரங்கள் வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது விழுந்த மரங்களுக்கு 3 மடங்கு மரங்கள் வைப்பதற்கான பணிகள் தொடர் பணிகளாக நடந்து வருகிறது. நெடுஞ்சாலைத்துறையினுடைய சார்பில் இன்று 20,000 மரங்கள் வைப்பதற்கான நடவடிக்கைகளை இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையினுடைய கோட்ட பொறியாளர் தலைமையில் எடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த மரம் நடுகின்ற விழா தான் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்டத்தில் அனைத்து குக்கிராமங்களிலும் சாலையோரங்களிலும் பல்வேறு நிறுவனங்களிலும் மரங்கள் வளர்க்கின்ற பணிகள் முடுக்கிவிடப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து அரசியலில் சாணக்கியராக முதலமைச்சர் பழனிசாமி திகழ்வதாக அமைச்சர் MC சம்பத் பெருமிதமாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து கடலூர் மாவட்ட மக்களின் தண்ணீர் பிரச்சினைகளை போக்கியவர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார். ஜெயலலிதா வழியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சி அளித்து வருவதாக கூறிய அமைச்சர் MC சம்பத் நாடு தூய்மையாக இருக்கவும் மண்வளம் காக்கவும் பிளாஸ்டிக் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். ஏகப்பட்ட குட்டிக்காரனும் போட்டார் வரலாற்று திட்டங்களை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவர் கொடுத்த திட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. எந்த திட்டமும் சோட போகல. வீரான திட்டம் இன்றைக்கு புதிய வீரான திட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட தண்ணி போயிட்டு இருக்கு. சென்னைக்கு கருணாநிதி வீட்டுக்கும் போகுது, ஸ்டாலின் வீட்டுக்கும் போகுது, மறைந்த கருணாநிதி வீட்டு அனைத்து தலைவர் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போகுது, கமலஹாசன் வீட்டுக்கு போகுது. புதிய வீரான திட்டம் தந்த கருணாநிதியால் முடியல. இந்த திட்டம் கைவிட்டப்பட்ட திட்டம். இந்த திட்டம் போயிடுமா கைவிடப்பட்ட திட்டம். அந்த திட்டம் அதை நிறைவேற்றி தந்த பெருமைக்குரிய முதலமைச்சர் இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களை அலைக்கழிக்கும் அதிமுக அரசின் ஆணவ போக்கிற்கு திமுக மருத்துவர் அணி தலைவர் பூங்கோதை ஆலடி அருணா கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் மாளிகையில் செயலாளர் ராஜகோபால் தனது தாயாரின் உடல்நலனை வீட்டிலேயே 24 மணி நேரமும் கவனிக்க அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களை வற்புறுத்தியதாக தெரிவித்துள்ளார். ஏழை மக்களுக்கு சேவை வேண்டியுள்ளதாக கூறி மறுத்ததால் ராஜ்பவன் அதிகாரிகள் மாணவர்களை மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவர்களை தங்கள் சுய தேவைக்காக பயன்படுத்துவது மனிதநேயமற்ற செயல் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள பூங்கோதை ஆலடி அருணா இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
சேலம் மாவட்டத்திற்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சரிபார்க்கும் பணி ஓரிரு நாட்களில் தொடங்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி தெரிவித்துள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் தேர்தல் முன்னேற்பாடு பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தப்படும் உபகரணங்களுக்கு விலை நிர்ணயம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சேலம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ரோஹிணி தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் மாவட்டத்திற்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ள 500 வாக்குப்பதிவு இயந்திரங்களை கணக்கீடு செய்யும் இயந்திரத்தில் பதிவு செய்யும் பணி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் தொடங்கியுள்ளதாகவும் முதல்நிலை சரிபார்க்கும் பணி ஓரிரு நாட்களில் தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆணையத்தின் உத்தரவின்படி சேலம் மாவட்டத்திற்கு ஒரு 500 விவிபேட் யந்திரங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து அடைந்துள்ளது. இந்த விவிபேட் யந்திரங்கள் மற்றும் அனைத்து இவிஎம்ஸ் மேனேஜ் பண்றதுக்காக இவிஎம் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ங்கிறது அந்த சாஃப்ட்வேர்ல என்ட்ரி போட்டதுக்காக இன்றைய தினம் ஸ்ட்ராங் ரூம் திறக்கும் போது எப்பொழுதும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் முன்னிலை தான் இந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படும். இன்றைய தினம் அது திறக்கப்பட்டு இஎம்எஸ்ங்கிற சாஃப்ட்வேர்ல இந்த என்ட்ரி போடக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவிபேட்ஸ்க்கு முதல் நிலை சரிபார்க்க பணி FLC சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் 1 or 2 daysல நடத்துவதற்காக பெல் நிறுவனத்தில் இருந்து இன்ஜினியர்ஸ் வருவாங்க. அப்போ இதனுடைய முதல்நிலை சரிபார்ப்பு பணி நடைபெறும். பொள்ளாச்சி அருகே கல்லூரி மாணவிகளை திருட்டுத்தனமாக படம் பிடித்து மிரட்டிய குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கோரி 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் வலைதளங்கள் மூலமாக கல்லூரி மாணவிகளுடன் பழகி திருட்டுத்தனமாக படம் பிடித்து பணம் கேட்டு மிரட்டிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் நடைபெற்றது. குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சியின் தலையீடு இருப்பதால் வழக்கை CBCIDக்கு மாற்ற வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தினர். மறியலில் ஈடுபட்ட திமுகவினர், பெண்கள் உள்பட ஏராளமானோர் போலீசார் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த குடும்பத்தினரை மிரட்டி வருகிறார்கள். இது அரசியல் பின்பலம் இல்லை என்கின்ற இதை சொல்லுகிறார்கள். அவருடன், அதாவது இன்றைக்கு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அவர் கூட உடனே பின்னால் ஒரு காரிலே அந்த குற்றவாளிகளில் ஒருவர், பத்திரிகையெல்லாம் வந்திருக்கிற புகைப்படத்திலே இருக்கிற ஒருவன் சுற்றிக் கொண்டே இருக்கிறான். கரண் என்கின்ற நபர். ஏன் வேண்டுமானால் அவன் வருகிற கார் நம்பரை வேண்டுமானால் குறிப்பிட்டு சொல்லுகிறோம். அவர் எதற்காக அந்த சட்டமன்ற உறுப்பினர் பின்னால் போய் கொண்டிருக்கிறார், எதற்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கிறார், இந்த காவல்துறைகளுக்கு அவரெல்லாம் தெரியாதா? பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்திடாத தமிழக அரசை கண்டித்து சேலத்தில் பால் உற்பத்தியாளர்கள் கறவை மாடுகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததை கண்டித்து சேலம் பால் பண்ணை முன்பு பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பால் விலை பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் 4 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் பாலுக்கான கொள்முதல் விலையை தமிழக அரசு உயர்த்தாமல் உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தேர்தல் தேதி அறிவிப்பிற்கு முன்பு கோரிக்கை குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் பாலை சாலையில் கொட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் பால் உற்பத்தியாளர்கள் எச்சரித்துள்ளனர். திருப்பூர் அருகே கட்டிட தொழிலாளியை கொலை செய்த மனைவி மற்றும் கள்ளக்காதலனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருப்பூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் மேற்பகுதி மரியபுரத்தை சேர்ந்தவர் கேசவன். கட்டிட தொழிலாளியான இவருக்கு கீர்த்திகா என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். கடந்த 2017ஆம் ஆண்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கேசவனை மர்ம நபர் ஒருவர் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த மதியழகன் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கேசவன் மனைவி கீர்த்திகாவிற்கும் மதியழகனுக்கும் பல நாட்களாக தகாத உறவு இருந்ததாகவும் இதுகுறித்து கேசவன் கண்டித்ததால் அவரை கொலை செய்ததாக மதியழகன் தெரிவித்தார். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு திருப்பூர் 2வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜியாவுதீன் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கேசவனை கொலை செய்த மதியழகனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும், கொலை செய்ய தூண்டிய கீர்த்திகாவிற்கு ஆயுள் தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து இருவரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர் விடுமுறை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் விடுதிகளுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த மாதம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி சுமார் 300க்கும் மேற்பட்ட அனுமதியற்ற தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டது.
தற்பொழுது 6000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். லாஸ்ட் இயர் வரும்போது ரூம்லாம் ஈஸியாக கிடைக்கும், வெறும் 1000 ரூபாய் ரூம் கிடைக்கும். ஆனால் இந்த டைம் இன்னைக்கு நாங்கள் காலையில் 7 மணிக்கு வரணும், 3 ஹவர்ஸ் நாங்கள் சுற்றி பார்க்குறோம், எந்த ரூம்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. எங்கே போனாலும் சீல் தான். நாங்கள் லாஸ்ட் டைமில் வரும்போதெல்லாம் வண்டி விட்டு இறங்கும் போதே வந்து கேட்பாங்க ரூம்ஸ் வேணுமா ரூம்ஸ் வேணாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து யாரும் எதுவும் கேட்கறதே இல்லை. நாங்களாம் கஷ்டப்பட்டு தேடியும் ஆனால் ரூம் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓகே, நாங்கள் பாய்ஸ் எங்களால் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மந்த் வந்து சீசன் டைம். ஸோ எல்லாம் ஃபேமிலியோட வருவாங்க. ஃபேமிலியோட வந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். இது அரசாங்கம் சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு எடுத்தால் வர சீசனில் மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.